இன்றைக்கி வரகு அரிசியில் கிச்சடி பண்ணலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு அது பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதுக்கு பச்சை மிளகா தான் காரம், நம்ம வந்து மிளகாய்த்தூள்லாம் போட போகிறதில்ல. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் சீக்கிரம் குழஞ்சிரும் உப்பு போட்டதுனால. நல்லா கலந்து விடணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு மஞ்சள் தூள் ஸ்மெல்லும் போகணும், பச்சை ஸ்மெல்லு. நல்லா வதக்கி விடணும். பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப்பு, அதையும் அதோட சேர்த்துடலாம். கேரட் 1 கப்பு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். பச்சை பட்டாணி வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். வரகரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா கிளறி விடணும். வரகரிசி எந்த கப்பில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும். 1 கப்பு வரகரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம வந்து வரகரிசி அதோடு சேர்க்கணும். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா கொதித்த பிறகு தான் அந்த வரகரிசியை போடணும். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம சுத்தம் பண்ண பிறகு இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் அரிசி, அதை அதோட போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சமயத்தில் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அரிசி போட்ட பிறகு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். இது வந்து வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வரகரிசி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். வாரத்தில் 1 நாள் நம்ம சிறுதானியங்கள் கட்டாயம் எடுத்துக்கணும். தண்ணி கரெக்டாக ஊற்றுனதுனால குலையாமல் நல்லாயிருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.